ழகரம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சமணர்களின் தெய்வம் யார்? இதுதான் நாம் பார்க்கப் போவது. சமணத்தில் ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் வரம் தரவும் சபிப்பதற்கும் தெய்வம் என எதுவும் இல்லை. ஒரு உயிர் தான் செய்யும் நன்மை தீமைகளை கொண்டு நரககதி, விலங்கு கதி, மனித கதி, தேவகதி என நான்கிலும் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறவி சுழற்சியில் இருக்கும். உயிரை மீண்டும் பிறவாத நிலைக்கு, அதாவது சித்தசிலாவில் அமைதிப்படுத்துவதே இலக்கு. அதற்கு முயற்சியும் பயிற்சியும் அளித்து இந்த தத்துவத்தை வழங்கிய ஆதிபகவன் எனும் ரிஷபதேவரே முதற் கடவுள் எனலாம். ஆனாலும் அவர் வழிகாட்டிதானே தவிர அவரே முக்திக்கு அழைத்து செல்ல மாட்டார். ஒரு ஆசிரியரை போல் கற்றுத்தந்த அறிவன் ஆதிபகவன். இவரை பற்றி வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் என தொல்காப்பியமும், திங்கள் மூன்றடுக்கிய திகழ்முக்குடைக்கு செங்கதிர் ஞாயிற்று திகழொளி சிறந்து கோதைத்தாழ் பிண்டி கொழுநிழலில் இருந்த ஆதியில் தோற்றத்து அறிவனை வணங்கி என சிலப்பதிகாரமும், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றார் தொழாரெனின் என திருக்குறளும், இதுபோல பல தமிழ் நூல்கள் மட்டுமன்றி வடமொழியிலும் வேதங்களிலும் ஆதிபகவனை அறிவன் என குறிப்பிடப்படுகிறது. ஆதிபகவன் கற்றுத்தந்த வழியில் மீண்டும் பிறவாத நிலையை அடைந்தவர்கள் பல லட்சம் பேர் என்றாலும், முக்தி அடைந்த பின் தான் அடைந்த வழியை நடமாடும் அறமுறை மண்டபம் அமைத்து பட்டி தொட்டிகளிலெல்லாம் பரப்புரை செய்யும் வாய்ப்பை பெற்றவர்கள் ஆதிபகவன் முதல் மகாவீரர் வரை 24 தீர்த்தங்கரரை. இங்கு முதன்மையான தெய்வம். திருக்கலம்பகம் எனும் நூலில் அதன் ஆசிரியர் உசிததேவர் பாடல் ஒன்று தெளிவான பார்வையை தருகிறது. 11 பொன்வண்ணர் பச்சை இருவர், மதிவண்ணார் மற்றோர் இருவர், கதியடைந்த செம்மை நிறத்தோர் இருவர், சேர்ந்து முகில் இருவர், எம்மைக்கும் தெய்வம் எமக்கு என என்றைக்கும் தெய்வம் இவர்தான் என அறுதியிட்டு கூறுகிறது. 16 பேர் பொன் நிறமும், பச்சை நிறத்தில் இருவரும், வெண்மை நிறத்தில் இருவரும், சிகப்பு நிறத்தில் இருவரும், முகில் அதாவது கருமை நிறத்தில் இருவரும் என 24 வரையும் வண்ணமயமாக அறிமுகப்படுத்துகிற நோக்கம் என்ன? இதில் நுட்பமான கருத்து இருக்கிறது. சாதி, சமய, இன, மொழி என அனைத்தையும் கடந்து ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு சொந்தமான தத்துவம் சமண தத்துவம் என்பதே இதன் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு மற்ற மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது நிறமே. ஒருவன் நிறத்தை வைத்து இவன் மங்கோலியன், இவன் நீக்ரோ, இவன் இந்தியன், இவன் சீனன் என ஓரளவுக்கு கண்டுபிடித்து விடலாம். எனவேதான் அனைத்து நிறங்களில் இருந்து வந்து இந்த தத்துவத்தை பயின்று சமணத்தின் தீர்த்தங்கராக உச்சம் பெற்றனர் என்பதே இதன் மூலம் நமக்கு விளங்கும் செய்தி. இந்த தத்துவம் ஏற்றத்தாழ்வற்றது. எவர் எந்த சாதி, எந்த மொழி, எந்த இனம் என பாராமல் அனைவரும் சமம் என்பதை தாண்டி அனைத்து உயிர்களும் சமம் என்பதே சமணத்தின் அடிப்படை. ஒரு பாடலை வைத்து நீங்கள் எப்படி விளக்கம் கொடுப்பது, எப்படி ஏற்புடையது ஆகும் என நீங்கள் நினைக்கலாம். சமண தத்துவம் முழுவதும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருங்கலைச்செப்பு எனும் சமண தத்துவத்தை கூறும் நூல் பறையன் மகனினும் காட்சியுடையான் இறைவன் என்றுணரற் பாற்று என்கிற பாடல், யாரை தாழ்ந்தவன் தாழ்ந்த சாதி என ஒதுக்கப்பட்டீர்களோ அந்த மக்களிலிருந்து வந்தாலும் அவரும் இந்த தத்துவத்தை ஏற்றார் என்றால் இறைவன் என்கிற நிலை பெறலாம் என்பதை அழுத்தந்திருத்தமாக சமணம் கூறுகிறது. அருங்கலைச்செப்பு மேலும் கூறுகிறது, பிறப்பு, குலம், வலி, செல்வம், வனப்பு, சிறப்பு, தவம் உணர்வோடு 8 இவற்றால் யாம் பெரியோம் என்று எழுத்தே இகழ்கில் இறக்கும் அறம். அதாவது பிறப்பால் குலத்தால் நான் உயர்ந்தவன் என்றாலும், வலிமையால் உன்னைவிட நான் உயர்ந்தவன், செல்வத்தால் உயர்ந்தவன் என அடுத்தவனை இகழ்வாக நினைத்தாலும், சிறப்பான பல தவங்கள் ஏற்று உன்னைவிட நான் உயர்ந்தவன் என்றாலும் அவனிடம் இருந்த அறம் அகன்றுவிடும். எந்த வடிவில் வந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளை ஒதுக்கி சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறது சமணம். இதே கருத்தை 14ஆம் நூற்றாண்டின் நூல் திருநூற்றந்தாதி அதில் 28ஆம் பாடல், அந்திர மேலொரு மந்திரம் வந்தன அம்மலர் மேல் வந்த பிரான் அடிக்கு அன்பிலர் ஆயின் மறையவரேல் நிந்தர்கள், சாதியில் நீசர் கண்டீர் அந்த நீசரும் அச்சுந்தரன் நேசர்கள் ஆயின் விண்ணோரினும் சுத்தர்களே என நேரடியாக கூறுகிறது. மறை ஓதும் அந்தணர் என்றாலும் இந்த தத்துவத்தை, அதாவது சமத்துவத்தை ஏற்காதவர்கள் இகழத்தக்கவர்கள். நீங்கள் சாதியால் நீசர்கள் என்றாலும் அவர்கள் இந்த தத்துவத்தை ஏற்று வந்தார்கள் என்றால்
அவர்கள் தேவர்களை விட மேலானவர் என கூறுகிறது சமணம். இதே கருத்தை திருக்குறளும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அதாவது மனிதர் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் பிறப்பால் சமம், செய்கின்ற தொழிலால் யாரும் சிறப்பானவர் கிடையாது என்பதே இதன் பொருள். சமத்துவத்தின் இருப்பிடமாக அனைத்துயிர் நேசர்களாக அளவற்ற அன்பை செலுத்தக்கூடிய தத்துவம் சமணம். தொடர்ந்து பேசுவோம். தீர்த்தங்கர்கள் தவிர வேறு யாரை வணங்கலாம் பார்ப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.